ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்டில் இருந்துட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாகலிப்ஸ் சேவியர் மன்னோட எபிசோட் நம்பர் 27 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாமிங்கெல்லாம் கூட்டமாக வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளான் போடும்போது எல்லாத்தையும் பின்னால் வர சொல்லியிருப்பான். அவன் பின்னால் வந்து நிற்கும், இவங்க முன்னால் போய் சண்டை வர சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே பார்த்தா டோட்டல் ஆப்போசிட்டாக இந்த மெட்டல் பாடி யூஸர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பின்னால் வர சொல்லிட்டு அவன் முன்னால் போய்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனு சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்திருக்கும். வந்துட்டு இந்த நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வர நீ இருக்க வேண்டிய இடம் இதில் போய் கக்கூசில் போயிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அது மண்டையில் ஒரு போர்டு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பி அண்ணன் நான் எங்கேனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க நீ இந்த இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டையில் அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சி தரையை அடித்து உடச்சி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லீசாங் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா பெசார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அவனும் அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் இந்த சைடு இன்னொருத்தன் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இவனுங்க அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை, எல்லோரும் நல்லா தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல அந்த மெட்டல் பாடி யூஸரும் கூட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 4 பேர் நல்லா கேளுங்க, நீங்கள் போய் 2 பக்கமாக போய் பிரிஞ்சு அடிங்க, அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் போய் சென்ட்ரல் அடிக்கிறேன், அப்போ தான் நம்மளோட பிளான் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவன் எபிலிட்டியை ஷோ பண்ணுறான். அப்போ அந்த 4 பேரும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க பொறுத்திருந்து பாரு, நான் சொல்கிறத கேளு, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்ல சாயவும் எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவனை வந்து என்கன்ஸ் பண்ண சொல்லியிருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்டர் 56 முடியுது கைஸ். 57 ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட சைடில் பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஈட்டி மலை இன்ஃபர்னோ எபிலிட்டி யூஸ் பண்ணி அதை ஒரு பயங்கரமான ஸ்பியராக மாற்றிருப்பான். அப்படியே பார்த்துட்டு அந்த ஜாம்பியை மொத்தமாக வந்திருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டை போட்டு விட அதில் வந்து அந்த சத்தம் மட்டுமே இவனுங்க கேட்டுட்டு 3 பேரும் ஷாக்காகி நின்றுப்பானுங்க. அப்போ இந்த மெட்டல் வெட்டும் அந்த சின்ன பையன் மனுஷன் தானாடா இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சாயும் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் சீலை வச்சு எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா கசாப்பு பண்ணிகிட்டு இருப்பா. கசாப்பு கத்தியை வச்சு ஜாம்பியை கசாப்பு போட்டுக்கிட்டு இருக்க. ஸ்லாஸை போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு மெட்டல் வெட்டும் வாயை பொழந்திருப்பான். அவனும் அவளை பார்த்துட்டு உள்ள இது ரொம்ப ஆபத்தானது, இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல. அதுக்கு அவளும் பார்த்தீங்கன்னா காதலே வாங்கியிருக்க மாட்டா. அவனும் இங்கேருந்து விலகிப்போ, இல்லைனா அவனுக்கு ஆபத்து, நீ நிற்கிற இடமே ஆபத்தானதா அப்படின்னு சொல்ல. ஜாம்பியை பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா வயிற்றுல காலில் அப்படின்னு சொல்லி சூரிய வச்சு சூறையாடி இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு மெட்டல் வெட்டும் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானடா, சாதாரண பொண்ணு தானடா, பார்க்கவே பயங்கரமாக இருக்காளடா, இவகிட்ட பார்த்து தான்ப்பா இனிமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாபாங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஜாம்பி அட்டாக் பண்ணான். அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா அந்த டோபி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட வராதிங்க ஜாம்பிஸ் எல்லாமே, என் பக்கம் வராதிங்க, போய் அவங்கள போய் தாக்குங்கடா அப்படின்னு சொல்லி அவனும் கத்த. அப்போ பார்த்தீங்கன்னா அவனு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு சாயிவும் அவனை பார்த்துட்டு பிரதர் அங்கே பாரு அவன் ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டான், வா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பா. எனக்கு என்னமோ சாயுவை பார்த்தா அவன் மேலே கொஞ்சம் ஒரு ஈர்ப்பில் இருக்க மாதிரி தெரியுது கைஸ். உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டான், ஆனால் இவங்ககிட்ட தான் கொஞ்சம் ஏதோ நல்லா பேசுகிறா. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை காப்பாற்ற முடியாது, அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டான், இனிமேல் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்போ அவனும் இல்லை வேண்டாம், இதாண்டா என்னோட கடைசி ரசம், எதையாச்சும் கிளிக்காமல் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதற. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆறா வெளியே வந்திருக்கும். எல்லா ஜம்பியும் பார்த்தா அப்படியே சதறி போய் கிடக்குது. மற்றவனுங்களை இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த சாஃப்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா டீமன் கிங் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான். அப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியை பிடிச்சிட்டு நசுக்கி விட்டுருப்பான். ஹீரோ இதை பார்த்துட்டு என்னடா மியூட்டட் டைப் எபிலிட்டியா, என்ன மாதிரியான எபிலிட்டிடா இது, என்ன மாதிரியான எவால்யூஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அந்த சாஃபாங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் ஜாம்பியை போட்டு குத்தி கொண்டுகிட்டு இருக்கான். குப்பை ஜாம்பி, என்னோட கடைசி ட்ரெஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களை எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்களை கடைசி ஆள் இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் நசிக்கறியாமல் விட மாட்டேன்டா, வாங்கடா வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட. ஏன்னா கைஸ் இந்த மாதிரியான ஜெயண்டா மாறினா அப்படியே அவனோட அந்த சின்ன ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே கிழிஞ்சு நார்னராக போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் டிரான்ஸ்ஃபார்மே ஆகக்கூடாதுன்னு இருந்திருப்பான். அதை பார்த்தீங்கன்னா இந்த பிளானை பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்து விட்ருக்கோம். அந்த கோவத்தில் அவனும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா கொத்தி கொண்டுகிட்டு இருக்க.
ஹீரோவும் இவனை பார்த்துட்டு இவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடியை மட்டும் சேஞ்ச் பண்ணல, மென்டாலிட்டியும் சேர்த்து சேஞ்ச் பண்ணிருச்சு. அதான் பயபுல பைத்திய மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சாக்கு. என்னடா பார்த்தா காலை யாரோ படிச்சு இழுத்துருக்காங்க, காலை யாரோ படிச்சு இழுத்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 57 முடிஞ்சு 58 ஓப்பன் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலை பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா அந்த கையை அப்படியே கம்பியை வச்சு குத்தி கொண்டு விட்டுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா சேடோ வாழ்க்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போக. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இது என்ன சேடோ வாழ்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. இந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டமாக வந்திருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருப்பான். அப்போ இந்த மொட்டை தலையனா எப்படி இந்த நார்மல் ஜாம்பியெல்லாம் இந்த அளவுக்கு பெருசாச்சு, இந்த அளவுக்கு எப்படி பெருகுச்சு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல. அந்த பக்கம் பார்த்தா லீசாங்கோ என்னால் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோ சைடு பார்த்தா அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் அட்டாக் வருது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டை போட்டு அதுலேருந்து தப்பிச்சுட்டு இது என்னடா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, விடிய விடிய அர்ச்சனை. முன்னாடி பார்த்தா ஒரு நாகினி ஜாம்பி வந்திருக்கும். அவளும் பார்த்தீங்கன்னா எல்லா பாம்பையும் ஆடு பாம்பே, அந்த ஆளை தூக்கி போடு பாம்பே, நீ இப்போ மூடு பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ எபிலிட்டி மூலமாக ஒரு ஸ்லாஸை அப்படியே போட்டு விட்டுட்டு அவள் கோர் கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா அதை வாயில் போட. அப்போ என்னால் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எனக்கு பசிக்கும்ல, ஏதாச்சும் சாப்பிடணும்ல, அப்போ தானே பவர் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கோரை சாப்பிட்டு உடனே லெவல் 2 எவால்வ் நான் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இப்படியே சீக்கிரமாக கோரை சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நான் லெவல் 2 எவால்வ் நான் மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டையனா முடியலை. அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட லிமிட்டை அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அப்போ ஒரு ஜாம்பியும் அவன் கையை கடிச்சிட்டு ஆகா நல்லா நல்லி எலும்பும் சில்லி சிக்கு கறியும் சேர்ந்த மாதிரி இருக்கே, அள்ளி கடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கடிக்க. இவனும் பார்த்தீங்கன்னா கையை விடுறா வெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளி விட்டுருப்பான். இந்த சேடோ வாழ்க்கிறோம் அங்கே வந்துட்டு அவன்கிட்ட என்ன ப்ளே பண்ணலாமா, வாங்க ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் என்ட்ரி கொடுக்க. கொய்யால நீ எங்கேருந்துடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. வணக்கண்டா மாப்பிள்ள, உன்னோட சேடோவில் இருந்து சேடோ வாழ்க்கரு அப்படின்னு சொல்லிட்டு வேறங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அது கீழே தள்ளி விட்டு அப்படியே கிஸ் பண்ண போகிற மாதிரி க்ளோஸ்அப்பில் போயிருக்கோம். அவனும் டேய் வேணாம்டா, நான் ஆம்பளடா பையன்டா, என்னை விட்டுருதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதிர. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் நட்டம் ஜங்குக்கு இரு, நான் உன்னை காப்பாற்ற வரேன்னு சொல்லிட்டு அவன் போக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இருந்துட்டு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கடிக்க வந்திருக்கும். அப்போ அதுவும் கடிச்சு வைக்க இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு விட்டு எதடா கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு லூ என்னால் இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது, சும்மா இருந்த சிங்கத்தை உசுப்பேத்தி விட்டானுங்க அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ நான் இங்கே தான் சாக போகிறேன்னா அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு லீசாங்கும் கதிர. அப்போ சாயவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பியும் அடித்து பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டுற மாதிரி எல்லா ஜாம்பியும் வெட்டி போட்டுட்டு அப்படியே பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. டே அண்ணா இதுக்கெல்லாம் முடிவே இல்லையாடா அப்படின்னு அவளும் சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிவு இருக்கோ இல்லையோ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல. இது என்னடா இதுக்கு முடிவு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த மெயின் பாஸ் எங்கேயாச்சும் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 58 முடியுது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட கமெண்ட்காக காத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.